ஸோ இப்போ இந்த மாதிரி டெம்பிள் பர்சன்லாம் கேள்விப்படுறாங்க. அவங்களாம் எப்படி ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன்னா பிரபாதர் வந்து ஏதோ பேசி இது மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. ஓகே, பிரபாத் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி நிறைய டெம்பிள் பர்சன் வந்து கிரகஸ்தா இருக்கா, அவங்களுக்குலாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி பிரபாத் தெரியுது. ஓகே, ஸோ திருப்பி இந்த இஷ்யூ வருது. வாக்கிங் டெம்பிள் பர்சன்லாம் இப்போ வந்துட்டாங்க பேசுறதுக்கு. டெம்பிள் பர்சன் சன்னியாசி ஜிபிசிஎம் எல்லாம் வராங்க. ஓகே, இந்த இஷ்யூவை திருப்பி கொண்டு வராங்க. ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்மனி வரணும்ல, ஒத்துமை வரணும் எல்லாருக்கும். பிரபாத் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிக்சர் கிரகஸ்தா மேல போடுறது வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்றாரு. நிறைய ரூல்ஸ் போடுறீங்களா? அப்ப மதுர்ஜி சுவாமி சொல்றாரு ஆமா கரெக்ட் தான்றாரு. ஓகே, ஏன்னா கிரகஸ்தா வந்து தனியாக அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கணும். அவங்களே ஒரு ஸ்மால் கமிட்டி மாதிரி ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ண கமிட்டி மாதிரி ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ண போனா அவங்களே டிஃபைன் பண்ணிக்கிட்டோம். சன்னியாசி எதுக்கு அதை டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, ஏன்னா இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே யார் சொன்னபடி கேட்க மாட்டாங்க மேக்சிமம். இன்னொன்று என்னன்னா இந்த கலியுகத்தில் வந்து இந்த ரூல்ஸை வந்து சாஸ்திரத்தை என்ன பண்ணுறோம் அதை ஃபுல்லாக ஸ்ட்ரிக்டாக யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ வந்து தமாகிருஷ்ண மகாராஜ் சொல்றாரு இல்லை இந்த ஜிபிசிஐக்கு ரெசல்யூஷன் போட்டோம், இது எப்படி நம்ம ரிவைஸ் பண்ண முடியும்னு கேட்குறாரு. ஓகே, எந்த ஒரு ரெசல்யூஷனையும் நாங்கள் வந்து கிரகஸ்தா எப்படி வாழணும்னு சொல்லலை. ரெசல்யூஷன் என்ன சொல்றதுன்னா சொசைட்டி எப்படி ரன் பண்ணுறதுன்னு தான் சொல்கிறோம். கிரகஸ்தாஸ் எப்படி வாழணும்னு நம்ம டிக்டேட் பண்ணவே இல்லை. அவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. என்னென்ன அப்ஜெக்ஷன் இருக்கோ அதை நீங்கள் அப்படியே கரெக்ட் பண்ணிட்டீங்க பிரபாத். கரெக்ட் பண்ணது நாங்கள் எல்லாம் மாடிஃபை பண்ணுறோம்னு சொல்லி தமாகிருஷ்ண கோஸ்வாமி சொல்கிறாங்க. ஓகே ஓகே, இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் டிசைட் பண்ணலாம்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஒரு 3-4 கிரகஸ்தா வச்சு ஒரு கமிட்டி போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க நீங்கள் எப்படி வாழ போனீங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணுங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்களே சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம ரெசல்யூஷன் போடலாங்க. ஸோ சப்ஜெக்டை மாத்துறாரு டக்குன்னு. ஏன்னா இது ரொம்ப ஹார்ட் ஆஃப் போயிட்டுல பிரபாத் சப்ஜெக்டை மாத்துறாரு. ஸோ பண்டல் எப்போ போடுவீங்க? ஏன்னா நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பக்தர்கள் வராங்க. மேற்கத்திலேருந்து 350 டிவோட்டிஸ் வர்றாங்க. ஸோ இந்நேரத்துக்கு பந்தல்லாம் நட்டுக்கணும், நம்ம ஃபெஸ்டிவல்லாம் வந்து ஆரம்பிச்சிடணும், தியேட்டர்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இந்த பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரகஸ்தா சன்னியாசி இஷ்யூலே எல்லாம் மூழ்கிட்டாங்க. இங்கே மகாபேருக்கு வந்து இதுக்கு கௌரவ பூர்ணிமா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கும், அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா ரீஜுனேட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சு, இந்த இஷ்யூல மூழ்கிட்டாங்க எல்லாரும். ஸோ அப்போ புஷ்டகேஸ்வர சுவாமி கேட்குறாரு என்ஜாயிங் ஸ்பிரிட்டுக்கும் இனோசன்ட் ஸ்பிரிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி கேட்குறாரு. திருப்பி கிண்டாரு. என்ஜாயிங் ஸ்பிரிட் வந்து கிரகஸ்தாவும், அந்த மாதிரி இனோசன்ட் ஸ்பிரிட் வந்து அவங்க சன்னியாசிஸ். ஓகே, சொல்லிட்டு ஏன்னா இது வந்து திருப்பி வந்து இந்த இஷ்யூ கிரியேட் பண்ணும் இல்லையா. ஸோ உதாரணத்துக்கு வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிரம்மச்சாரி கிரகஸ்தாவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டெண்டன்சிஸ் மனப்பான்மை இருக்கு. பிரம்மச்சாரிய மனப்பான்மை பார்த்தீங்கன்னா துறவரம் நோக்கி இருக்கு. பிரம்மச்சாரி வந்து தன்னுடைய பிரம்மச்சாரியத்தை கடை விட்டுட்டு கிரகஸ்தா மாற முடியும். ஓகே, அப்போ என்ன ஆயிடுனா அவர் வந்து என்ஜாயிங் ஸ்பிரிட்டுக்கு மேலாம் போயிடுறாரு. பிரம்மச்சாரி சன்னியாசம் நோக்கி போனாலும் துறவரம் ஸ்பிரிட்டுக்கு போறாரு. கிரகஸ்தா ஆயிருச்சா என்ஜாய்மெண்ட் ஸ்பிரிட்டுக்கு வராரு. அதனால இது எப்படி டீல் பண்றதுன்னு சொல்லி புஷ்டகேஸ்வர சுவாமி கேட்கிறாரு. இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்றாரு இந்த மாதிரி என்ஜாய் பண்ண யார் உன்னை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா தமாகிருஷ்ண கோஸ்வாமி சொல்றாரு அதை நாங்க சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு தான் சொல்றோம். இஸ்கான் சொசைட்டி இதை சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றோம். என்ஜாய்மெண்ட்டை நாங்க சப்போர்ட் பண்ண முடியாது, அதை நீங்க ஓனா நீங்க பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்றார். அதுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். பிரபாத் சொல்றாரு 4 விதமான ஆசிரமம் இருக்கு. பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்த, சன்னியாசம் இருக்கு. ஓகே, எல்லாருமே ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் கிடையாது, எல்லாம் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. ஓகே, ஹோல் ஐடியாவே என்னன்னா எப்படி இந்த என்ஜாய்மெண்ட் ஸ்பிரிட்டை விடணும் அப்படிங்கிறது தான். பிரம்மச்சாரி லைஃப்லயும் உண்டு, கிரகஸ்தா லைஃப்லயும் என்ஜாய்மெண்ட் ஸ்பிரிட்டை விடணும், வானப்பிரஸ்தாலையும் விடணும், சன்னியாசிலையும் விடணும். சன்னியாசிலாம் என்ஜாய்மெண்ட் ஸ்பிரிட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணலாம், ஈகோவுக்கு தீனி போடலாம், நான் எல்லாரையும் டாமினேட் பண்ணேன்னு நினைக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா.
எல்லாத்துக்கும் நான் அதிகாரி ஆகிட்டேன்னு நினைக்கலாம். இந்த மாதிரி என்ஜாயிங் ஸ்பிரிட் வந்து இல்லாமல் இருக்கிறது எந்த ஸ்டேஜ்லேயும் கிடையாது. அதனால அந்தந்த லெவலில் யார் யார் இருக்காங்களோ அங்கங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, என்ஜாயிங் ஸ்பிரிட்டை விடணும். இப்போ புஷ்டகிருஷ்ண கோஸ்வாமி சொல்றாரு, ஸ்ரீமத் பகவத்ல வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து இந்த மாதிரி கிரகஸ்தா வீட்டுக்கு போகும்போது பால் எவ்வளோ நேரம் கறப்பாங்களோ அவ்வளோ நேரம் தான் நிற்பார் ஒரு வீட்டு முன்னால. கொஞ்சம் மீல் கொடுத்தோன்னா போயிடுவாரு அப்படின்றார். இந்த மாதிரி சன்னியாசிஸ் வந்து எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஹவுஸ் ஹோல்டர்ஸ் அசோசியேஷன் எடுத்துக்கூடாது. ஏன்னா ஹவுஸ் ஹோல்டர்ஸ் வந்து என்ஜாயிங் ஸ்பிரிட் இருக்கு அவங்களுக்கு. இந்த மாதிரி செலிப்ரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணோம், யாரெல்லாம் இந்த மாதிரி என்ஜாயிங் ஸ்பிரிட் வச்சுருக்காங்களோ மீன்ஸ் கிரகஸ்தா இருக்காங்களா அவங்கள அசோசியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புஷ்ணகேஸ்வர சுவாமி சொல்கிறார் பிரபாதத்தை. ஓகே, இப்போ உங்களுடைய ப்ரொபோசல் என்னன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பிரபாத் கேட்குறாரு. அவங்க எல்லாம் விரட்டி விட்டுலாமான்னு சொல்லி கேட்குறாரு பிரபாத். மது பிரபு சொல்றாரு, மது சுவாமி சொல்றாரு, அசோசியேஷன் இல்லாம எப்படி ஒருத்தர் பியூரிஃபை ஆக முடியும் அப்படின்னு மது சுவாமி சொல்றாரு. ஓகே, கமால் கிருஷ்ண சுவாமி சொல்றாரு, நோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, எல்லாரும் ஒன்னா வரலாம் அசோசியேஷன். கிரகஸ்தா, சன்னியாசி, பிரம்மச்சாரி, மானபாசி எல்லாரும் ஒன்னா வந்துக்கலாம் அசோசியேஷனுக்காக. ஓகே, கீர்த்தன் பண்ணலாம், லெக்சர் பண்ணலாம், பிரசாதம் ஒன்னா சாப்பிடலாம். இதெல்லாம் காமன் ஆக்டிவிட்டி. ஓகே, இதுலலாம் ஒன்றும் தலையிடவே இல்லை. இதெல்லாம் ஆசிரமத்துக்கு இருக்கு. ஆனா அவங்க வாழ்றது மட்டும் தனியா போய் வாழும் அப்படின்னு அவர் திருப்பி அதே பாயிண்ட்ல நிற்கிறேன். அசோசியேஷன்ல கட் பண்ணணும்னு சொல்லல நான். ஒரு சில பேர் வேற சொல்றாங்க, இவரோட பாயிண்ட சொல்றாரு. ஓகே, பரப்பா சொல்றாரு, நீங்க இப்ப டெம்பிள் இருந்துட்டே கம்ப்ளைண்ட் பண்றீங்க, கணவன் மனைவி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்றார். ஓகே, ஸோ இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டு இருக்கு பேக் அண்ட் ஃபோர்த்து. ஞாபகம் பரப்பா அது கரெக்ட் தான். அவங்க ஸ்ரீமத் பாவம் பேச மாட்டேங்கிறாங்க, வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கமால் கிருஷ்ண. ஓகே, எல்லா இடத்துலையும் இது இருக்குல்ல அப்படின்றார். பகவான் பாகவத பிரபு சொல்றார், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பிரம்மச்சாரி வந்து ரொம்ப வெறுக்கிறாங்க கிரகஸ்த. ஒரு குவாலிட்டி இருக்கணும்ல அதுல. மீன்ஸ் சும்மா ஒருத்தரை மாதிரி வெறுக்கிறது வந்து உண்மையிலே அது கரெக்டா? அவங்க வந்து அந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் வெறுக்கிறாங்க, இது கரெக்டான்னு சொல்லி கேட்கிறார். எனக்கு பிறப்பா அது புரியும், என்ன சொல்றீங்கன்னு தெரியல. புஷ்ணகேஸ்வர சுவாமி சொல்றார். ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மச்சாரி சன்னியாசி என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பெண்கள் இந்த கிரகஸ்தா வந்தாலே அவங்களுக்கு வெறுப்பா இருக்கு, அசோசியேட்டா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, கிரகஸ்தா என்ன பண்றாங்க, குற்றம் சொல்றாங்க சன்னியாசி பிரம்மச்சாரிய. ஏன்னா அவங்க பிரம்மச்சாரி திருடுறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு குற்றம் சொல்றாங்க, லிஸ்ட் ஆஃப் குற்றம் வச்சிருக்காங்க. ஸோ பிரேசா என்ன சொன்னாங்க, நாங்கள் என்ஜாயிங் ஸ்பிரிட் மாதிரியே சன்னியாசி இதே தான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன மெடிடேட் பண்ணுறாங்க, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மெடிடேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களும் அதை தான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு கிரேசா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது எப்படி நியூட்ரலாக இருக்கலாம்னு சொல்லி கேட்குறாரு பிரபாதத்தை. ஓகே, பிரபா சொல்ல இதெல்லாம் வந்து ஃபெனட்டிசம். ஓகே, உண்மையான ஒற்றுமை என்னன்னா கிருஷ்ண உணர்வுல எல்லாம் இருக்கணும், அதுதான் ஒற்றுமை. கலா நாஸ்தேவ கதன்யத்தான். கலியுகத்தில் வந்து எதையுமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே, நான் இனிமேல் ஸ்ட்ரிக்டா எல்லாம் வந்தேன் அப்படி எதுவுமே பண்ண முடியாது, நம்மளால ஸ்ட்ரிக்டா எதுவும் ஃபாலோ பண்ண முடியாது. குற்றம் சொல்லணும் ஆரம்பிச்சோன்னா என்ன ஆயிடும், நம்மளுடைய கிருஷ்ண உணர்வு போயிடும் சொல்லி பிரபா சொல்றார். புரியுதா? இதாவது கன்க்ளூஷன். குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோன்னா சன்னியாசி கிரகஸ்த மேல சொல்லலாம், கிரகஸ்தா சன்னியாசி மேல சொல்லலாம், பிரம்மச்சாரி இது ஒன்லி குற்றம் காண்டும் சொசைட்டியா மாறிடும், கிருஷ்ண கான்சியஸ் சொசைட்டியா இருக்காது. அதே மாதிரி கலியுகத்துலயும் எல்லாருமே எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சன்னியாசினா 30 அடி தூரத்துல பெண்கள் இருக்கணும், அங்கேயே வளர்ந்து கூப்பிட்டு அப்படியே போயிருங்க இப்படியும் சொல்ல முடியாது. அதுக்காக பிரம்மச்சாரி மாதாஜியும் கை கோத்து போக முடியாது. இதுல வந்து காம்ப்ளெக்ஸான இது சிச்சுவேஷன். இதுல என்ன பண்ண, ஒருத்தர் கிருஷ்ண உணர்வை மையமா வச்சு வாழ்க்கை நடத்தணும். ஸோ புஷ்ணகேஸ்வர கேட்குறான், ஸோ நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல இல்லை, அதான் பிரச்சனை, இது கிரகஸ்தா பிரச்சனை இல்லை கரெக்டான்னு சொல்லி கேட்குறது. ஆமா அப்படின்றார் பிரபார். ஆமா, கிரகஸ்தவா இருந்தானே, பிரம்மச்சாரியா இருந்தா, சன்னியாசியா இருந்தானே,
யாருமே அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாது கலியுகத்துல அப்படி ப்ரோபோஸ் முடியாது. ஓகே, கலியுகம் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றாரு. ஓகே, இட் இஸ் நாட் பாசிபிள். உங்ககிட்ட சும்மா நான் குற்றம் கண்டுபிடிச்சேன்னா, நீ என்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சேன்னா அது என்ன ஆயிடும்? வேற்றுமையை தான் உருவாக்கணும் நமக்குள்ள. உண்மையான நோக்கம் சிதஞ்சிடும். ஓகே, அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காங்க? ஹரிநாமம் பண்ண சொல்லிட்டாங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது எல்லாருக்கும் காமன். சன்னியாசி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி, எல்லா பிரம்மச்சாரி எல்லாரும் காமன். அதனால எப்பயுமே அவங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டே இருக்கணும். இப்படி எப்பயுமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகிடும். இல்லை என்ன ஆகிடும்? நம்ம இந்த மாதிரி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண காம்ப்ளிகேட் ஆகிட்டு இருக்குன்றார் பிரபாதர். ஓகே, இதுக்கு பேர் தான் நியமாகிரகா அப்படின்றார். ஆமா ஆமா, இது நெக்டர் ஆஃப் இன்செக்ஷன்ல சொல்லியிருக்கீங்க. நியமாகிரகா, நியமாகிரகா நல்லது இல்லை. நியமானா என்னது? இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆகிரகானா அக்செப்ட் பண்ண கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மதிக்க மாட்டேங்கிறது. அக்ரஹானா ரொம்ப ஓவரா கடைபிடிக்கிறது. ரெண்டுமே டேஞ்சர். ரெண்டுமே ஆன்மீகத்தை முன்னேற முடியாது. ரெண்டையுமே நியமாகிரகம் சொல்லணும். நியம அகிரகாவையும் நியம ஆகிரகாவையும் சேர்த்து சொல்லும்போது நியமாகிரகம் தான் வரும் சான்ஸ்கிரிட்ல. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, கிருஷ்ண கான்சியஸ்ல 24 hours கீர்த்தனையா சதா ஹரி கீர்த்தன் பண்ணிட்டே இருங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கன்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா கலியுகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா நடக்குது, ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா வருது அப்படிலாம் கிடையாது. சில பேர் சண்டை, குழந்தைங்களாம் சண்டை போடுவாங்கல்ல, ஐயோ நான் கரெக்டா பண்ணேன், அவன் கரெக்டா பண்ணல, இது நீங்க சித்தி ஆகணும், அவங்க கரெக்ட் பண்ணி ஆகணும். ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்காது. அதே மாதிரி தான் பெரிய பெரிய லெவல்லையும் எப்பயுமே கலியுகத்துல பெர்ஃபெக்டான ஜட்ஜ்மெண்ட் அப்படிலாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஓகே, ஏன்னா அந்த அலன் கில்ஸ்பர்ட் வந்து சொல்லுவார் பிரபாதை பார்த்து அடிக்கடி, நீங்க ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்கன்னு சொல்லுவார். ஆனா பிரபா சொல்லுவார், இல்ல நான் ஸ்ட்ரிக்டாவே இல்லை, நான் கன்சர்வேட்டிவாகவும் இல்லை, அப்படி இருந்தேன்னா நீங்க நம்ம இங்க வாழவே முடியாதுன்ற பிரபாத். ஓகே, நல்லா ஒரு உதாரணம் சொல்றார் பிரபாத். நான் அமெரிக்காவில் இருக்கும்போது கால் யர்கின்ஸ் அந்த வீட்டில் வசிச்சேன். அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய அடி செல்ஃப்ல மீட் வச்சிருப்பாங்க, மேல் செல்ஃப்ல நான் என்னுடைய உணவு வச்சு பிரசாதத்தை நான் வச்சிருப்பேன் பிரபாத். வேற என்ன பண்ண முடியும்? ஒரே ப்ரிஃபரேஷன்ல ரெண்டுமே இருந்துச்சு. இப்படிதான் கலியுகத்தில் இருக்கும். நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் அந்த ஏகாதேசி கரேன்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா எதையுமே எல்லாமே நம்ம டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் ஆகும். டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒருத்தர் தான் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணி கிருஷ்ண கான்சியஸ் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய மெயின் எய்ம். அதனால என்ன பண்ணா, எல்லா ரூல்ஸ் என்ன பண்ணணும், அதுக்காக ரிலாக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. அந்த கிருஷ்ணனோட மையமா வச்சே கடைசி வரையும் போகணுன்றார். இல்லைன்னா இந்த மாதிரி சண்டை வரும். சன்னியாசி எப்பயுமே கிரகசா பற்றி சொல்றது, கிரகசா சன்னியாசி கிரிட்டிசைஸ் பண்றது, இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் தான், அந்த ஒரு இஷ்யூ எக்ஸாம்பிள் தான். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாருன்னா, ரெஃப்ரிஜரேட்டர்ல மீட் வச்சிருக்காங்க, பிரபாத் அடியில பிரசாதம் வச்சிருக்காரு, எப்படி அட்ஜஸ்ட் பண்ண பிரபாத் எப்படி இருந்தாரு. அதே மாதிரி பிரபாத் வாழ்ந்தது மாயாவதி சன்னியாசியாக வாழ்ந்தார். மிஸ்ரா எவ்வளவு பொறுமை இருக்கும் பிரபாத் இருக்காங்க. இந்த கிருஷ்ண உணர்வு போய் சேரணும் அப்படின்னு குறிக்கோளோட என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கை நடத்தணும். 1 hour பேசுறாங்க எல்லாரும். ஓகே, பிரபா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஆனா இன்னமும் இன்னும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகல. ஆனா எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு பிரபா தான் கண்ட்ரோல் இருக்கு. பிரபா சொல்ல பார்த்து தான் கடைசி. ஓகே, ஸோ 350 பக்தர்கள் வந்துட்டாங்க மாயப்பூருக்கு. ஒரு பெரிய வேன் வருது, 2-3 வேன் வருது, பஸ்ஸஸ்லாம் வருது, நிறைய பஸ்ஸஸ் கல்கட்டா ஏர்போர்ட்ல வருது. ஏன்னா 350 டிவோட்டிஸ் இல்லையா. இல்ல கிரேஸாவும் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்பயும் கொஞ்சம் 2-3 பேர் தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் அப்படி இருந்தாங்க அப்ப. ஓகே, நிறைய பஸ்ஸஸ் கல்கட்டா ஏர்போர்ட்ல வருது. 350 டிவோட்டிஸ் வந்துட்டாங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? எப்பா சூப்பரா இருக்கும் மாயப்பூர், இனிமே நல்லா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க எல்லாரும். இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இதுதான் மாயப்பூர், பிரபாத பார்க்கலாம், நிறைய நவதீப் தாம் இருக்கு, சைக்கிரமாபுரம் இருக்கு. அவங்களுக்கு வரும்போதே அந்த ஒரே இதான் எல்லாம் பார்க்குறாங்க, மக்கள்லாம் பார்க்குறாங்க. அவங்க மாயப்பூர் மக்கள்லாம் மீன்ஸ் பெங்கால் டிவோட்டிஸ்லாம் பார்க்குறாங்க, பெங்காலில் உள்ள மக்கள்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா வரிசையா கௌடியமேட் டெம்பிள், ஸ்ரீவாஸ் அங்கன், பக்தி சித்தாந்த சரஸ்வதி சமாதி, பர்த் பிளேஸ் ஆஃப் சைத்தன்ய யோகபீட், இதெல்லாம் கடந்து போகுது பஸ்ஸு. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஹார்ன் வச்சுட்டு அந்த பஸ் வேகமாக போகுது.
அவங்க உள்ளவங்க பார்க்குறாங்க, எல்லாம் ஒரே ஃபாரின் டிவோட்டிஸாக வந்து இறங்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஓகே, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஓகே, எல்லா டிவோட்டிஸ் வந்துடுறாங்க. வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, மாயப்பூர் சந்திர தாம் டெம்பிளை விசிட் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் பார்க்கும்போது தெரியுது, அந்த டோம்லாம் வச்சு சூப்பராக இருக்குது டெம்பிள். ஓகே, அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, பிரபாதரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு வராங்க எல்லாரும். எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடியுது, ரூம்ஸ்லாம் எதுன்னு அலோகேட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 350 டிவோட்டிஸ் நிறைய இடத்துலேருந்து வந்திருக்காங்க அமெரிக்கா, ஒரே இடம் கிடையாது. ஓகே, அமெரிக்கா, யூரோப், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த எந்தூலாம் இருக்கும்ல, எல்லாரும் மீட் பண்ணுவோம், இந்த மாதிரி எந்தூலாம் இருக்கும் நிறைய பேருக்கு. நிறைய பேருக்கு டயர்டாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா திருப்பி கங்கெல்லாம் குளிச்சுட்டு பரிக்கிரம் ரெடி ஆகிடலாம், நிறைய பரிக்கிரம்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ரெடி ஆகிடலாம்னு சொல்லி எல்லாம் இது பண்ணுறாங்க. சில டிவோட்டிஸ் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க, இந்த மாதிரி. ஓகே, ஏன்னா அவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுழற்சி ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப தூரம் போகக்கூடாது, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும். எவ்வளோ குளிக்கணும், எங்கே குளிக்கணும் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி இந்த கிளைமேட் ஒத்துக்கிறதுனால டயரியா வருது, வயிறு சரியில்லை, கொசு தொல்லை இருக்குது, இதெல்லாம் விசாரிச்சுக்கிறாங்க. ஓகே, எல்லாம் அவங்க ரூம் போயிட்டாங்க, எல்லாம் பிரசாதம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இருட்டிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த இதில் வந்து டெம்பிள் வந்து பெரிய கீர்த்தன், எல்லா டிவோட்டிஸும் ஏற்றி கீர்த்தன் பண்ணுறான். ஓகே, இந்த பக்தர்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற டெம்பிளில் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், நல்லா சேவை பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாயப்பூர் வந்திருக்காங்க, நல்லா ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இது ஒரு ரிவார்டு அவங்களுக்கு, இந்த மாதிரி வந்தது. ரிலாக்ஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ஜாய் பண்ணலாம். இப்போ டிடி பார்க்கலாம், பிறப்பா கேட்கலாம், ஹரே கிருஷ்ணா சேட் பண்ணலாம், நிம்மதியாக இப்படி தான் இருக்கும் சைத்தன்ய மகாபிரபு போர்டு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இதுக்கு வந்திருக்காங்க. ஓகே, பிறப்பாறு வந்துடுச்சு, 600 பக்தர்கள் வந்துட்டாங்க. இப்போ வந்து மாயப்பூரில் வந்து குழுமிருக்காங்கன்னு தெரிஞ்சு எங்கேயும் வந்து கொஞ்சம் டிவோட்டிஸ் வந்துட்டாங்க. இப்போ 350 புதுசாக வந்திருக்காங்க, 600 டிவோட்டிஸ் இருக்காங்க டெம்பிள் ஹால்னு சொல்லிட்டு. பிறப்பா கேட்குறாரு, எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கான், எல்லாருக்கும் தங்குறதுக்கு இடம் இருக்கான், எல்லாம் பிறப்பா விசாரிச்சுக்கிறாங்க. இல்லை என்னென்ன ஆகும், பக்தர்கள் வந்து எல்லாரும் என்கேஜாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க சோம்பேத்தனமாக இருப்பாங்க, டெம்பிளை விட்டு போயிடுவாங்க. சிம்பிளி என்ன பண்ண, எல்லாரும் இந்த பரிக்கிரம் அப்போ எல்லாரும் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணிட்டு கிருஷ்ண கதா கேட்டுகிட்டே போகணும், எப்பயுமே சேன் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லி பிரபா சொல்றாரு. ஓகே, ஸோ இந்த புதுசாக வந்ததில் சில டெம்பிள் பர்சன் என்ன பண்ணுறாங்க, இந்த கிரகஸ்தா சன்னியாசி இஷ்யூ தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, அப்போ வந்து எல்லா டெம்பிள் பர்சன் ஒன்றாகிறாங்க. இப்போ எல்லா கிரகஸ்தாவும் அவங்க ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போடுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு எதிர்த்தாப்பில் வந்து ரிசல்யூஷன் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஓகே, ஏன்னா இந்த கிரகஸ்தாவுடைய இதை வந்து இஸ்கான்ல வந்து இந்த மாதிரி தப்பா ரிசல்யூஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஓகே, ஏன்னா இது பாத்தீங்கன்னா 2 பேருக்கு இஷ்யூ. ராதா தாமோதர் பார்ட்டிங்கிறது சன்னியாசி நடத்தக்கூடிய ஒரு பார்ட்டி, சங்கீதன் பார்ட்டி. அவங்க ஊரா போய் புக்கு கொடுப்பாங்க. தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் தலைமையில் நடக்குது. மற்ற டெம்பிள் பர்சன்ட்லாம் அந்த பார்ட்டி மேல போகும், ஏன்னா அவங்க வந்து எங்க பிரம்மச்சாரி திருடுறாங்கிறது அவங்களுடைய கோவம். ஓகே, இது 150 மென் இருக்காங்களாம் ராதா தாமோதர பார்ட்டியில. அவங்களுக்கு என்ன, அவங்க என்னன்னா பிரபாத் ரொம்ப பிடிக்கும் அவன், ஏன்னா அவங்க வந்து ஹோல் அமெரிக்காவில் உள்ள இதில் சேல்ஸில் அவங்க 2/3 அவங்களே பண்ணிடுவாங்க, அவ்வளோ பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோ நிறைய பண்ணுவாங்க. 30 to 40% பண்ணிடுவாங்க. ஓகே, டோட்டல் ரெமிட்டன்ஸ் பிபிடி, அமெரிக்கா பிபிடி இல்லை, 30 to 40% அவங்க பண்ணிடுவாங்க. ஓகே, 2/3. ஏன்னா அட்வான்ஸ் சன்னியாசிஸ் எல்லாரும் தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் அந்த மாதிரி அட்வான்ஸ் சன்னியாசிஸ் இருக்காங்க. நிறைய ஆஸ்டிரிட்டி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஸ்டெப்பாக நல்லா பண்ணுறாங்க. ஓகே, எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டாங்க. புக் டிஸ்ட்ரிபியூஷனில் எல்லா ஜோன், எல்லா டெம்பிளோடைய ரெக்கார்டையும் அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. ஒரு எலைட் ஆர்மின்னு வச்சுக்கலாம், 150 பேர் சங்கீத பார்ட்டி அப்படி வச்சிருக்காரு பிரம்மா கிருஷ்ண மேல. அந்த பார்ட்டியிலேருந்து 80 பேர் வந்திருக்காங்க மாயப்பூர். ஓகே, இந்த 80 பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்பெஷலான ரூம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கவனிக்கலையா நீ? ராதா தாமோதர் பள்ளியில் இருந்த 150 பேர்ல 80 பேர் இங்க மாயப்பூருக்கு வந்திருக்காங்க. அந்த பார்ட்டியில் உங்களுக்கு 80 பேர் ஸ்பெஷலா ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
ஓகே. ஸோ இவங்களுக்கு என்னன்னா அந்த ராதாமோதர் பாட்டில் வந்து கொஞ்சம் கிரகஸ்தா மேல கொஞ்சம் வெறுப்பு கொஞ்சம் பேருக்கு. ஓகே, எப்படி ஆயிடுச்சுன்னா கிரகஸ்தானா தாழ்ந்தவங்க, ஒயிட் ட்ரெஸ்னா தாழ்ந்தவங்க, சாஃப்ரன் ட்ரெஸ்னா உயர்ந்தவங்க, இந்த மாதிரி ஒரு கருத்து வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, யாரெல்லாம் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அவங்களாம் அட்வான்ஸ் கிடையாது ஸ்பிரிச்சுவலா. ஓகே, இந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன். இதெல்லாம் யாருன்னா இம்மெச்சூர் டிவோட்டிஸ். ராதாமோதர் பாட்டில மெச்சூர் டிவோட்டி கிடையாது, இம்மெச்சூர் மெம்பர் இருப்பாங்களா, புதுசா வந்தவங்க, அவங்களுக்குள்ள இந்த மாதிரி கருத்துலாம் இருக்கு. ஓகே, பிரசிடென்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய மனுஷர்களை திருடுறாங்க, எங்களுடைய பக்தர்கள் திருடுறாங்க ராதா தாமோதர் பாட்டி. நிறைய ஸ்டோரி அவங்க சொல்றாங்க. எங்க உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, மயக்கி கொண்டு போறாங்க. அவங்க நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து என்ன பண்றாங்க, மயக்கி ராதா தாமோதர் பாட்டி கொண்டு போறாங்க. சன்னியாசிஸா உயர்ந்தவங்க, கிரகஸ்தா வந்து தாழ்ந்தவங்க, இந்த மாதிரி சொல்லி அந்த பிரம்மச்சாரியை கூட்டு போயிடுறாங்க. எங்ககிட்ட இருக்க பெஸ்ட் பிரம்மச்சாரியெல்லாம் எங்கிட்ட இருந்து போயிடுறாங்க. பிரபா இந்த டெம்பிள் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ராதா தாமோதர் பாட்டிக்கு சேர்ந்துடுறாங்க போய். இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க ராதா தாமோதர் பாட்டி பிரீச்சிங் வந்து ரொம்ப செல்ஃபிஷ் மோட்டிவேட்டட், அன்பேலன்ஸ்டா இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேருக்கு ரொம்ப டிஸ்அக்ரிமெண்ட். ராதா தாமோதர் பாட்டிக்கும் நார்த் அமெரிக்காவில் இருக்க டெம்பிள் பிரசிடென்ட்ஸ்க்கும் என்னது டிஸ்அக்ரிமெண்ட் இந்த மாதிரி. ஸோ ராதா தாமோதர் பாட்டி வந்து இதை மறுக்கிறாங்க. ஓகே, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வர்றதுக்கே எங்களை விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்க லெக்சர் பண்றதுக்கே எங்களை டெம்பிளுக்குள்ள அனுமதி பண்ணிக்கிறாங்க. இதை வந்து பாருங்க அவருடைய சிறுபிள்ளைத்தனத்தை காட்டுதுன்னு சொல்லி பிரபாதா இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ பிரபாதை பார்த்தார், அவர் பாட்டுக்கு அவர் டியூட்டியை பார்த்து போயிட்டே இருந்தார். லெக்சர் பண்றது, கீர்த்தனை அட்டன் பண்றது, டெய்லி லெக்சர் பண்ணுவாரு. அவர் எல்லாரும் நல்லா இது பண்ணிட்டு அவர் இந்த சுற்றி வருவாங்கல்ல, அந்த பெல்லை அடிச்சுட்டு நல்லா கீர்த்தனை பண்ணி ஜம்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவார். ஓகே, இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார், இப்போ பண்ணியிருந்தாலும் ஒரு நாளுக்கு அவருக்கு வந்து மதியம் தூங்க முடியல பிரபாதாலும், இந்த மாதிரி இந்த இஷ்யூ போயிட்டே இருக்கனால. அப்போ பிரபாதா சொல்றார், ஹரி சௌரி செக்ரட்டரி சொல்றார், செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்றார், இது ரொம்ப ரொம்ப சீரியஸான இஷ்யூ. இந்த மாதிரி சன்னியாசிஸ் கிரகஸ்தாவுக்கும் டிஃபரன்ஸ் வர்றது, இது எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணி விட்டார். இந்த இஷ்யூ இந்த இஸ்கானுடைய எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டோம். ஹரிச்சௌரி பிரபு என்ன சொல்றாருன்னா, இந்த இஷ்யூ வந்து கௌடி மற்ற பிரச்சனை வந்ததுல அது கம்பேர் பண்றாரு. கௌடி மற்ற பெரிய பிரச்சனை வந்ததுல கோர்ட் கேஸ்லாம் ஆச்சு இல்லையா, அது கம்பேர் பண்றாரு. ஓகே, இன்னொரு டைம் பிரபாதர் என்ன பண்றாரு, ஒரு புக் மார்க் ஒரு பிரம்மச்சாரி அனுப்பிச்சிருக்காரு பிரபாதருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக அந்த பிரம்மச்சாரி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே மாதிரி சிம்பிளா வந்து சர்வ் பண்ணலாம். ஒரு பிரம்மச்சாரிணி, ஒரு லேடி, ஒரு மாதாஜி பண்ணத பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிணி, இந்த மாதிரி அவங்க சிம்பிளா சர்வீஸ் பண்றாங்களே, அவங்க உமனா இருந்தாலும் உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு நல்லா தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, இவ்வளோ அழகா புக் மார்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரபா அப்ரிஷியேட் பண்றாரு. ஓகே, பிரபா இருக்கிற இந்த டிஃபரன்ஷியேட் கிடையாது, இடையில இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, இப்ப ராமேஸ்வர் பிரபு வரார், அவர் சொல்றாரு அவரோட இஷ்யூ, அவர் சொல்றாரு, அவர் கிரகஸ்தா. அவர் என்ன சொன்னார், ராதா தாமோதர் பாட்டினால எங்களுக்கு என்ன இஷ்யூன்னு சொல்றாரு. எங்களுடைய பெஸ்ட் மென்லாம் இவர் தேடிட்டு போயிட்டாங்க, அதனால எங்களுடைய புக் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் குறைஞ்சு போச்சு, டெம்பிள் உள்ள புக் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் குறைஞ்சு போச்சு. அவங்களாம் ராதா தாமோதர் பாட்டி போயிட்டாங்க, அவங்க நிறைய புக் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நாங்க வந்து டெம்பிளை மெயின்டைன் பண்றதுக்காக மணி கலெக்ட் பண்ண கரெக்டா இருக்கு எங்களுக்கு, நாங்க எப்படி டெம்பிளுக்கு புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், டெம்பிள் மணி கலெக்ஷனே வந்து எதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கே கரெக்டாக ஆகிடுது என்றார். ஓகே, இந்த மாதிரி அவங்க நாங்களும் இந்த எக்ஸசி இது பண்ணோம்னா இந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் அவங்க கைவிடணும்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும். கிரகஸ்தா வந்து அட்வான்ஸ் இல்லை, சன்னியாசிஸ் அட்வான்ஸ்ன்னு நினைக்கிறாங்க, இதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணணுன்றார். ஓகே, கிரகஸ்தாவை வந்து மேனேஜ் பண்ண முடியாத பிரம்மச்சாரியான்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, பிரபாதர் சொல்றார். ஸோ ஒரு கதை சொல்றார் பிரபாதர், சோட்டா ஹரிதாஸ் அவருடைய கதை சொல்றார். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து, அவர் சன்னியாசி, ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுவார், அவரை வந்து சன்னியாசி வந்து நீக்கிடுவார் சைத்தன்ய மகாபிரபு, அதுக்கப்புறம் அவர் சூசைட் பண்ணிடுவார். ஓகே,
அதே மாதிரி ஒரு கிரகஸ்தா சிவானந்த சேன், அவர் குழந்தை கருவுற்றிருக்காங்க அவங்க ஒய்ஃப்னு சொன்னா அப்புறம் இவர் சத்யநாராயண மகாபிரபு கட்டி பிடிப்பார் அவரை போய். அதனால அப்புறம் சன்னியாசம் வந்து சன்னியாசி கிரகஸ்தா கிடையாது, ஹிப்போக்ராட்ஸ் தான் இருக்கக்கூடாது. அவங்க கிரகஸ்தா அவங்க டியூட்டியை பண்ணணும், சன்னியாசி உங்க டியூட்டியை பண்ணணும். இந்த மாதிரி சன்னியாசிஸ் வந்து நீங்க கிரகஸ்தாவுடைய வாழ்க்கையில மூக்க நுழைக்காதீங்க நீங்க. அப்ப என்ன அர்த்தம், நீங்க வந்து அவங்களோட மோசமா அது திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஆள்லே அலாங்க நீங்க என்ன பண்ணீங்க, இதுதான் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. ஓகே, இதை அந்த பாயிண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு கதை சொல்றாரு. ஓகே, 2 பிராமணா இருந்தாங்க. 2 பிராமணா வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நதி வருது. அந்த நதியை கடந்து போகணும் இந்த 2 பிராமணாஸ். ஓகேன்னு சொல்லி 2 பேரும் நீச்சல் தெரியும், ஓகேன்னு சொல்லி ரெடி ஆகிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு யங் லேடி வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, தயவுசெய்து நீ அந்த சைடு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதில் 2 பிராமணா, ஒரு பிராமணா ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அப்படி சுமந்துட்டு வந்து அப்படியே விட்டுறாரு. உடனே அந்த லேடி தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 3 மணி நேரம் நடத்துறாங்க. நடந்த பிறகு இன்னொரு பிராமணா சொல்றாரு, நீ அந்த லேடியை போய் தூக்கிட்டு வந்துட்டியே, லேடி உன்னை டச் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி சொல்றாரு. அப்படி ஒரு 6 மணி நேரம் ஆச்சு, திருப்பி அதை சொல்லிட்டே வர்றாரு, அந்த லேடி உன்னைய டச் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டே வர்றாரு. இந்த பிராமணா சொன்னார், அவரை கரெக்ட் பண்ணார். நான் தூக்கிட்டு வந்தது 10 நிமிஷம் தான் தூக்கிட்டு வந்தேன், நீ மனசுல 6 மணி நேரத்துக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சுட்டு டெம்பிள் பிரசிடென்ட்லாம் என்ன பண்றாங்க, ஜெயத்வேதா பிரம்மச்சாரி எக்ஸ்போர்ட் கிருஷ்ண கான்சியஸ். அப்பயே ஜெயத்வேத மகாராஜ் இருக்கார்ல, அவர் பிரம்மச்சாரி, அவர் எல்லாம் செலக்ட் பண்றாங்க. நீங்க எங்க கேஸை நீங்க பிரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பிரம்மச்சாரி செலக்ட் பண்றாங்க பிரபுபாதத்தை. ஓகே, அவர் வந்து கிரகசாஸ் ஏன்னா பிரம்மச்சாரி, அவங்க ஒரு பிரம்மச்சாரி இருக்காங்க டெம்பிள்ல, ஜெயத்வேத பிரபு. அவர் வந்து பிரசன்ட் பண்ணாரு, அவர் பிரசன்ட் பண்ணிட்டார். அவர் தான் வந்து எக்ஸ்பர்ட் இன் கிருஷ்ண கான்சியஸ். அவர்தான். ஆமா, அவர் அப்பயே எக்ஸ்பர்ட். ஓகே, சோ இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வருது பிரபுபாத முன்னால. ராதா தாமோதர் பாட்டி என்ன பண்றாங்கன்னு சொல்லி எல்லாம் வருது. இப்ப தமால் கிருஷ்ண கோஸ்வாமி சொல்றாரு, அவர் வந்து அவருடைய பாட்டியை ப்ரொடெக்ட் பண்ண வர்றாரு. இந்த மாதிரிலாம் நாங்க நடக்கிற மாதிரி தெரியாதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாம நடக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ஜெயத்வேத பிரபு சொல்றாரு, இந்த மாதிரி கிரகஸ்தா எத்தாப்புல நடக்கிற இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து இன்கம்பீட்டன்ட், இந்த மாதிரி பிரம்மச்சாரி லீட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் தப்பு. இதெல்லாம் வந்து உண்மையான இஷ்யூ கிடையாது. உண்மையான இஷ்யூ என்னன்னா மென் அண்ட் மணி. நிறைய பேர் மனிதர்கள் வேணும், பணம் வேணும், இதுதான் வந்து நோக்கம். ஓகே, பிரம்மச்சாரிஸை வந்து நீ கிரகஸ்தா கீழே ஒர்க் பண்ணாதன்னு சொல்றதுனால ராதா தாமோதர் பாட்டி என்ன ஆயிடுது, இந்த மனிதர்களை திருட முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, தமால் கிருஷ்ண கோஸ்வாமி சொல்றாரு, இல்ல இது வந்து பொய், இந்த மாதிரி நாங்க பண்ணல அப்படின்றாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டே இருக்கு. பிரபாத் வந்து என்ன பண்ணாரு, கடைசியில் பிரபாத் கன்க்ளூஷன் கொடுக்குறாரு, இந்த மாதிரி கிரகஸ்தா பிரம்மச்சாரி சொல்லி டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், எவ்வளவு தூரம் கிருஷ்ண உணர்வுல அட்வான்ஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். அவ்வளவுதான். ஜெய கிருஷ்ண தத்துவவேதா சே குரு ஹயா, இந்த பிரின்சிபலை நீங்க ஃபாலோ பண்ணணும். எவ்வளவு கிருஷ்ண கான்சியஸ்ல அட்வான்ஸ் பண்ணிருக்கோங்கிறது தான் உண்மையான ஒரு ரிசல்ட். பழையன பரிச்சயதை பிரபாத் அடிக்கடி சொல்லுவார்ல, பிரபுவும் சொல்லுவாங்க, பரமேஸ்வரன் சொல்லுவாங்க, பழையன பரிச்சயதை. அதான் சொல்றாரு பிரபாத், பழையன பரிச்சயதை. அவங்க ரிசல்ட் என்ன வருதுங்கிறத வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. என்ன கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி வச்சு அதை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒயிட் போட்டிருக்காங்களா சாஃப்ரன் போட்டிருக்காங்களா முக்கியம் இல்லை, என்ன ரிசல்ட் அதை மாத்திரம் பாருங்கன்ற. ஓகே, இதை வச்சு நம்ம அவருடைய பொசிஷனை தீர்மானிக்கலாம். இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஏன்னா பிரம்மச்சாரி பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசி அசீட் பண்ணோம், சன்னியாசி பிரீச்சரா இருப்பாரு. கிரகஸ்தா என்ன பண்ணோம், அவர் வந்து நிறைய டெம்பிள்ல டேக் கேர் பண்ணணும். பிரம்மச்சாரி இந்த மாதிரி டிராவல் பண்ணா சன்னியாசி டெவலப் பண்ணலாம். ஓகே, ஆனா பிரம்மச்சாரிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கோயில் இருந்ததுன்னா அவர் அங்கதான் இருக்கணும். அவர் போறதா டெம்பிள் பிரசிடென்ட் கேட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பிரபாத் கருத்து சொல்றாரு. ஓகே, இது கேட்ட உடனே கிரகஸ்தாங்கெல்லாம் குறிச்சிட்டாங்க.
ஏன்னா அந்த கோஸ்வாமிஸ் என்ன பண்றாங்க, எல்லாம் வந்து சர்வெண்ட் ஆஃப் கிருஷ்ணான்னு நினைக்கிறான். அந்த மாதிரி தான் நம்மளும் நினைக்கிறோம். ஓகே, ஸோ கிரகஸ்தா சன்னியாசி நினைக்கக்கூடாது, கிருஷ்ண தாசாமா இருக்கணும். சர்வெண்ட் சர்வீஸ் இஸ் ஜட்ஜ் பை ரிசல்ட்ஸ். அவன் என்ன சர்வீஸ் பண்ண ரிசல்ட்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எதுக்கு இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னு வச்சிருக்கீங்க? ஏ கிருஷ்ணதத்தா ஸ்ரீ குரு ஹயா, பக்தி வினோத் தாக்கர் வந்து கிரகஸ்தா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஷம் சன்னியாசி. 2 பேரும் யாரு பெட்டர்னு தெரியுமா? 2 பேரும் பெட்டர் தானே. நோ, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நம்ம வேர்ல்டு வைட் ஆர்கனைசேஷன், ஒருத்தர் இன்னொருத்தர் பெட்டரா ஆக முடியுமா? பக்தி வினோத் தாக்கூர் பெருசா, சன்னியாசி இவர் சன்னியாசி பெருசா, பக்தி சித்தாந்த இது சொல்ல முடியுமா? அது 2 பேருமே கிரேட்டு. அதனால நம்ம வந்து வேர்ல்டு வைட் ஆர்கனைசேஷன் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஓகே, கிபா கிபா நாசி சூத்திர கேனையா ஏ கிருஷ்ண தத்துவா சே குரு ஹயா. இந்த மாதிரி அவன் உள்ள சண்டையெல்லாம் என்ன பண்ணார், பிரபாதர் வந்து தீர்த்து வச்சிட்டாரு. ஓகே, யார் கிருஷ்ணாவுடைய சயின்ஸை முழுவதுமா தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் கிருஷ்ண கான்சியஸ்ல இருக்கிறாங்க. இதே பாயிண்ட் திருப்பி சொல்றாரு. சன்னியாசி ஸ்பீச் பண்ணலாம், கிரகஸ்தா வந்து டெம்பிள மேனேஜ் பண்ணி ப்ரீச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே சொல்றாரு. ஓகே, இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் உடனே ஸ்டாப் பண்ணுங்க. இது கிருஷ்ண உணர்வு கிடையாது. எல்லா ரெசல்யூஷன் எது எது நீங்க இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணி கிரகஸ்தா மேல வச்சிருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு. கிருஷ்ணதாசா இதுதான் முக்கியம் நமக்கு, இந்த மாதிரி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி பிரபா முடிச்சிட்டாரு. ஓகே, சரண்டர் மூட்ல வந்து டிவோட் என்ன பண்ணணும், என்னென்ன சர்வீஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் பண்ணணும். 50 வருஷத்துக்கு முன்னால பிரபாதோட எக்ஸாம்பிள் சொல்றாரு. போஸ் லேபரேட்டரி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ்லாம் ஸ்ட்ரைக்ல போயிட்டாங்களாம். நாங்க வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பந்த் பண்ணாங்க எல்லாரும். அப்ப பிரபாதர் கொஞ்சம் எம்ப்ளாயிஸ் உள்ள இருக்காங்க. பிரபாதர் சொல்றாரு, அப்ப வேலை பார்க்கும்போது 50 இயர்ஸ்க்கு முன்னால, நம்மளே எல்லாம் பேக் பண்ணிடலாமான்னு கேட்கிறாரு. உடனே அவங்க உள்ள கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்களே பேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே பந்த் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா வேலை போயிடுவோம் போறோம், இவங்களே வேலை பார்த்தாங்க. அது மாதிரி நம்மளுடைய வேலைகள் நம்மளே பார்த்துக்கணும், நம்ம சர்வீஸ் நோக்கமா இருக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா சண்டை போடக்கூடாது. ஓகே, we must be a stubborn servant of Krishna. என்னென்ன கெப்பாசிட்டி நம்ம சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றார். ஓகே, ஸோ ஆனால் சன்னியாசிஸே அவர் டிஸ்கரேஜ் பண்ணல. இந்த மாதிரி அவர் சன்னியாசியா இருந்து மேரேஜ் பண்ணி வச்சார் டிசைபிள்ஸ்க்கு. கிரகஸ்தாமே டிஸ்கரேஜ் பண்ணல. ஸோ சன்னியாசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரீச்சிங்கில் இருக்கணும். சன்னியாசியோட ப்ரீச்சிங்கை யாரும் தடுக்கக்கூடாது. அவர் எங்கெங்கே ப்ரீச் பண்ணால் ப்ரீச் பண்ணலாம், இஸ்கான் டெம்பிள் எங்கேனாலும். ஓகே, ஏதாவது குற்றம்னா அவர் அதை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு பொருளிலேயே எல்லா பொருளிலும் ஒரு உண்மை இருக்குன்றார் பிரபாதர். ஓகே, ஸோ கடைசியாக என்ன பண்ணார், செட்டில் பண்ணிட்டார் அந்த குவாரலை. எப்படி வந்து ஒரு கிருஷ்ண உணர்வுக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் சரியாகும்னு சொல்லி என்ன பண்ணாரு பிரபாதர் 2 தரப்புக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய திருப்தி தரக்கூடிய பதில் பண்ணமா பிரபா என்ன பண்ணிடுறாரு, இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுத்துறாரு. ஓகே, ஜெயத்வேதா பிரபு சொல்றார், இந்த மாதிரி நீங்க கொடுத்தது வந்து டெம்பிள் பிரசிடென்ட் முழு மனதோட ஏத்துப்பாங்கன்ட்டு. தமால் கிருஷ்ண சுவாமி சொல்றாரு, ஜிபிசியும் ரொம்ப திருப்தி, எல்லாருக்குமே திருப்தி அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் திருப்தி, எல்லாரும் என்ன பண்றாங்க, ஃபெஸ்டிவலை நிம்மதியாக கொண்டாடுறாங்க. ஓகே, இதை முடிஞ்சுலாம், டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலா. சரி, இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு கிடையாது. இஸ்கான்ல இவ்வளோ வேர்ல்டு வைட் ஆர்கனைசேஷனோட நிறைய இஷ்யூஸ் வரும். அதெல்லாம் பிரபா என்ன பண்றாரு, எக்ஸ்பர்ட்டா என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ரிசால்வ் பண்றாரு. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஏதாவது கேள்வி இல்லையா? சொல்லுங்க மாதாஜி. கலியுகத்துல என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க? எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷனையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் என்னன்னா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். 14 மாலைகள் 2 hours ஆகும் டெய்லி சாண்ட் பண்றது. இது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இதுல ரிலாக்ஸ் கிடையாது. 4 ஒழுக்க விதிமுறைகள், நோ மீட் ஈட்டிங், நோ கேம்பிளிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ இல்லிசிட் செக்ஸ், இதையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரிக்டா என்ன ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்றாருன்னா, நான் சன்னியாசி ஆயிட்டேன், பெண்கள் அங்க வந்தாங்கன்னா நான் பார்க்கக்கூடாது. ஓகே, என்னை கிட்டே யாரும் வரக்கூடாது. கிரகஸ்தா ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். கிரகஸ்தா எப்படி இருப்பாங்க, நிறைய இருக்கிற ரூல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். நான் வந்து வேலைக்கு போக மாட்டேன், நான் பிராமணா வேலைக்கு போக மாட்டேன். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து பூஞ்சை கிருத்தி அது மாதிரி பிராமணா பண்ணுவாங்க.
அப்புறம் வந்து கிரகஸ்தா வந்து இந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாது, ஆபீஸ்ல போய் ஏன் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாது. யாராவது சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கூப்பிடணும். அப்ப உலகமே வந்து நம்ம வீட்டுல தான் இருக்கும். ஆமா, சாப்பிட்டு தான் சாப்பிடணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. எல்லா ரூல்ஸையும் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா ஒருத்தரை வந்து குத்த சொல்லக்கூடாது. ஓகே, அப்படி குத்த சொல்லாம இந்த 4 ரிலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் கிருஷ்ண உணர்வு இதை மாத்திரம் நம்ம பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். மற்ற எல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த கலியுகத்துல இப்படி முன்ன பின்ன தான் இருக்கும். என்ன இப்படி இருக்கே, சன்னியாசி இப்படி கிட்ட இருந்து பேசுறாங்களே, இதெல்லாம் டேஞ்சர் தான். இருந்தாலும் கிருஷ்ண உணர்வுக்காக அப்படி அந்த இதெல்லாம் எடுத்து பண்றோம். இந்த மாதிரி நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கிருஷ்ண கான்செப்ட் ஃபாலோ பண்ணுவோம். இல்ல ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற பேர்வே இல்லை, எல்லா கிரகஸ்தா வந்தாலும் நான் அசோசியேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சன்னியாசி நினைக்கிறதும் தப்பு. கிரகஸ்தாவும் ஒரு கிரட்ஜ் வச்சு சன்னியாசி பிரம்மச்சாரி மேல வச்சுக்கிறதும் தப்பு. ரெண்டுமே தப்பு. ஓகே, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ரிக்டா இருக்க முடியாது. உங்களுக்கு புரிஞ்சுதா மாதாஜி? புரியுதுங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற எதுவும் கேள்வி இருக்கா? ஏன்னா நீ கொஞ்சம் காரசாரமான டாபிக். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ பாயிண்ட்ஸ் போயிடலாம். ஈஸ்வரி மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பெண்களும் குழந்தைகளும் இஸ்கான்ல கிருஷ்ண உணவுல இருந்தா நல்லது. ஆனால் அவங்க வந்து சோம்பேறியாக இருக்கிறாங்க பிரபு. இருக்கக்கூடாது. கரெக்டா? வெரி நைஸ். ஓகே மாதாஜி. பிரம்மசாரியை வந்து எல்லாரும் சேர்ந்து டீச்சிங் பண்ணா நல்லது என்றாரு சொல்றாரு பிரபுபாதர் வந்து. எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். கரெக்ட். கிருஷ்ண ரமயம் வச்சு எல்லாம் அவங்களுக்கே நடத்தணும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆர்த்தி எவனுக்கு மைண்ட் இருக்கா? யோசிக்கிறேன். ஹரணி ஆமா, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. குற்ற நடவடிக்கை ஆரம்பிச்சிடும். ஓகே, மனசு லேசியா இருந்தா. ஓகே, ஒருத்தங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் சொல்றதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு டெம்பிள் பிரசிடென்ட் சொல்றாரு. டெம்பிள் பிரசிடென்ட் சொல்றாங்க யாருமே சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி வந்து சொல்றத அவங்க கேட்கறாங்க பிரபாது. அப்போ வந்து பிரபாத் சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் அவங்கள ஃபாலோ பண்ணி எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னால பிரபாதர், நீங்க டெம்பிள் கமாண்டர் தான், நீங்க கமாண்டர் இன் சீஃப் கிடையாதுன்னு. ஒரு டெம்பிள் கமாண்டர் என்ன பண்ணாரு, ஒரு கையை முடிச்சார்ல. அப்ப யாரும் பேசுறது. அப்ப பிரபா என்ன சொல்றாரு, நீங்க டெம்பிள் கமாண்டர் தான், நீங்க கமாண்டர் இன் சீஃப் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது. நம்ம அவங்க சிரிக்க முடியாது ஆக்சுவலா. ஏன்னா இந்த மாதிரி நிறைய கத்துட்டு தான் வந்திருக்காங்க. நமக்கு இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிளா வந்துருச்சு. நம்மளும் கத்துட்டாரு, நம்மளும் நிறைய கத்துட்டு இருக்கோம். நமக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் நமக்கு தெரியுது, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லைன்னா இப்ப என்ன பண்ணுவோம், இந்த சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப சன்னியாசி யார் பெருசு யார் சின்னவங்க, இந்த சண்டை நடந்துட்டு எப்பயுமே நடந்துட்டே இருக்கும். இந்த நாலேஜ் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தான். அதனால நமக்கு முன்னாலேயே என்ன பண்ணிட்டாங்க, இதான் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. நம்மளோட பாயிண்ட் the finding faults இது நியமாக்ரகா நியமாக்ரா ரெண்டுமே தப்பு. வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றதும் வந்து முடியாது, அதே சமயத்துல ஃபாலோ பண்ணாமலும் இருக்க கூடாது. ரெண்டுமே வந்து ஆமா. விருதாவதி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த கலியுகத்துல வந்து கணவன் மனைவி கிட்ட சந்தோஷமே கிடையாது. யாரு சந்தோஷம் கிடையாது? கணவன் மனைவி கிட்ட சந்தோஷமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அது வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி கல்ச்சர் ஆக்சுவலா இது இப்படி வந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பிரபு ஜெகத்குரு அவர்கள் சொல்றாங்க பிரபுபா கிட்ட. பிரபுபா சொல்றாங்க அப்படி கிடையாது, அதனாலதான் நான் பிரம்மச்சாரி சன்னியாசின்னு என்று அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க. இல்ல அது வந்து ஒரே நிமிஷம் பிரச்சனை பண்ணீங்க. அதனால பகவான் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பிரம்மச்சாரி சன்னியாசின்னு சொன்னது வந்து ஒன்லி வெஸ்டர்ன் டிசிபிள்ஸ் தான். ஓகே, அது வந்து அந்த இடத்துல அப்படி இஷ்யூ இருந்ததுன்னா அப்படி சொன்னாரு. எல்லாருக்கும் சொல்லல பிரபாத். ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாலுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிஞ்சிடறாங்க. இதனால அவங்க வந்து வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொல்லி தான் நான் என்ன சொல்றேன்னா பிரம்மச்சாரி சன்னியாசி சொல்லி பிரபாத் சொல்றாரு வெஸ்டர்ன் டிசேபிள்ஸ்க்கு. அதே கல்ச்சர் இங்கே வரதுனால இப்போ இந்தியாவிலேயே அந்த மாதிரி நிறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ அதனால இந்தியன் கல்ச்சர் அவர் சொல்லலாம் ஆக்சுவலா. அந்த மாதிரி ஒரு கடைசி வரையும் நிறைய லெட்டர்ஸ் எழுதுவார். கடைசி வரையும் கணவன் மனைவி ஒன்னா தான் இருக்கும்னு சொல்வார். சன்னியாசம் எடுக்கும்போது கூட அவர் சொல்வார் உன் மனைவி இருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவார். நிறைய தடவை நிறைய பேர்ட்ட சொல்வார். இவங்க என்ன பண்ணா ஒன்று ஒய்ஃப் ஓடிடுவாங்க, இல்லை ஹஸ்பண்ட் ஓடிடுவார். இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வரும் பிரபாத். அதான் சொல்றாருன்னா
நீங்க மேரேஜ் பண்ணாலும் ஹாப்பியா இல்லை அப்படின்றார். ஓகே, அந்த வாழ்க்கையை வந்து உங்களுக்கு வாழ தெரியல. இது வந்து நல்லதும் கூட கெட்டதும் கூட. நல்லது எதுக்குன்னா பிரம்மச்சாரி சன்னியாசத்துக்கு நல்லது. ஓகே, கிரகஸ்தாவா ஆனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கெடுதி இல்லையா? அந்த குழந்தைய எப்படி மெயின் பண்றது, அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணும், இதெல்லாம் தான் இஸ்கான இஷ்யூ வந்துச்சு. அதனால இந்த சன்னியாசி இது பிரம்மச்சாரி சொன்னது வந்து அந்த பர்டிகுலர் இஷ்யூல வெஸ்டர்ன் டிசேபிள்ஸ்க்காக அந்த இதை சொன்னாரு. வாழ முடியல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மாறிடுச்சு. இப்ப எல்லாரும் பிலாசபி படிச்சு நிறைய வெஸ்டர்ன் டிசேபிள்ஸ் ரொம்ப இதா இருக்காங்க. நிறைய கிரகஸ்தா இருக்காங்க. இப்ப குரு மகாராஜ் இருக்காருல்ல, இவரு சங்கர்ஷன் அதிகாரி மகாராஜ் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் மாதாஜி இருக்காங்க. இவங்க கிரகஸ்தா தான் இனிஷியேஷன் கொடுக்குறாரு அவரு. அந்த மாதிரி நிறைய கிரகஸ்தா இருக்காங்க. தீனபந்து பிரபு இருக்காங்க, கரெக்ட். இப்போ பரமேஷ் பிரபு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்காங்க, ஃபாரின் டிவோட்டிஸ் இருக்காங்க. அது வந்து அந்த டயத்தில் அந்த இஷ்யூ பற்றி நான் சொன்னேன். சாரி மாதாஜி, கண்டிப்பாக பண்ண மாட்டேன், இது கரெக்ட் பண்ண விடுறேன். தேங்க்யூ. சொல்லுங்க. அந்த கணவன் மனைவிக்குள்ள ஈகோவை விட்டு கொடுத்துட்டு பகவான் நினைச்சு பகவான் சேவையில ஈடுபட்டு வாழ்ந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கலாம். அதுதான் இந்தியன் கல்ச்சர். அந்த மாதிரி கல்ச்சர்ல இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த மேரேஜ் எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சாங்க ஃபாரின்ல. நிறைய மேரேஜ் ஏன் ஃபெயில் ஆயிடுச்சா, இந்த மாதிரி விட்டு கொடுக்காதனால அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தேங்க்யூ மாதாஜி, நல்ல பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. உண்மையான சேவை கிருஷ்ணாவை ரீச் பண்ணுறதுதான் உண்மையான சேவான்னு சொன்னேன். கிருஷ்ணாவை சாட்டிஸ்ஃபை பண்றது, கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறது, ப்ளீஸ் பண்றது, ரீச் பண்றது. ஓகே ஓகே, ரீச். ஓகே மேம், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. கமால் கிருஷ்ணா கோசாமி அவங்க எல்லாம் இது பண்றாங்க. கிரகஸ்தானா அவங்க எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து தப்பு கண்டுபிடிச்சுட்டே இருக்காங்க. இப்படி தப்பு கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறது வந்து சரியில்லை. எல்லாரும் இப்படி இருந்தீங்கன்னா அது கிருஷ்ண உணர்வே இல்லை. தப்பு கண்டுபிடிக்காம எல்லாரும் ஒன்னா கிருஷ்ண உணர்வு கேட்ட சொல்றாரு. கரெக்ட் கரெக்ட் மாதாஜி, வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மலைவாசம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நம்முடைய குறிக்கோள் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எப்படி அடைவது என்பதுதான் இருக்கணும்னு பிரபுபதா அவர்கள் சொல்றாரு பிரபு. ரகசியர் சன்னியாசியர் 2 பேருமே சேர்ந்து கிருஷ்ண உணர்வுக்காக பாடு பண்ணோன்னு பிரபுபதா அவர் சொல்றாரு. அதுதான் எய்மா இருக்கணும். ஒயிட் கலர் பெஸ்டா ரெட் கலர் பெஸ்டான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சாப்ரன் கலர் பெஸ்டான்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வந்து கிருஷ்ண உணர்வு யார் இருக்கோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து பழையன பரிச்சதே சொல்லுவார்ல, பழையன பரிச்சதே. ஸோ ரிசல்ட் தான் இட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஓகே, அதனால நம்ம வந்து அதில் தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணுமே தவிர இது இடைப்பட்ட இது செய்வோம். சைத்தன்ய மகாபிரபு சொல்வாரே, நாகம் புரோ நாஷா நரபதி நா வைஷ்யோ நா சூத்ரோ நான் வரிசையாக சொல்லுவார்ல, ஒரு ஸ்லோகம் சொல்லுவார்ல, நான் வந்து சன்னியாசி கிடையாது, கிரகஸ்தா கிடையாது, வானப்பிரஸ்தா கிடையாது, பிரம்மச்சாரி எதுவுமே கிடையாது. நான் யாரு, கோபி பர்த்து பதகமலையோ தாச தாசானு தாசா, கோபியுடைய பாதகமை பிடிச்சு தாச தாசா சர்வெண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நாகம் விப்ரோ, நான் ஸ்டார்ட் ஆகும், நாகம் விப்ரோ நாஷா நரபதி நா வைஷ்யோ நா சூத்ரோ அப்படி வரும். ஸோ இந்த மாதிரிலாம் சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுடைய மதம் என்ன, சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னாலும் அதான் நமக்கு மதம். ஓகே, அவர் என்ன சொன்னாலும் அதான் நமக்கு மதம். அதனால நம்மளும் அவருடைய வழியில ஃபாலோ பண்ணி கோபிகளுடைய அந்த வழியில வர சேவனுக்கு சேவனா இருக்கதான் நம்மளுடைய விருப்பம். பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரி, கிரகஸ்தா இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் ஆசிரமம், அவ்வளவுதான். அதுல வந்ததுனால ஒருத்தர் வைந்துட்டான்னு சொல்ல முடியாது, இல்ல மற்ற இதுல வந்ததுனாலும் அவர் தாழ்ந்துட்டான்னு சொல்ல முடியாது. ஓகே, நாகம் விப்ரோ நாஷா நரபதி நா வைஷ்யோ நா சூத்ரோ நாகம் மரிநாஷா கிரகபதி நோ வனஸ்தோ எதிர்வா கிந்து குரோதே நிகில பரமானந்த பூர்ணார்தாத்வே கோபி பர்த்து பதகமலையோ தாச தாசான தாசா. ஓகே, வெரி நைஸ். ஓகே, தேங்க்யூ. இப்போ கிளாஸை முடிச்சுக்கலாம். பத்யாவலி. ஓகே, அது என்ன பத்யாவலி? பத்யாவலியில் உள்ளது வந்திருக்கு. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ண. பரவாயில்ல, அதில் வந்து தேங்க்யூ மாதாஜி. ஸோ திருப்பி நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு வந்து வழக்கமான கிளாஸு 5:45 மீட் பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இங்கே இருக்க வைஷ்ணவ ஆன்லைன் வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தப்பயேவ ஜ பரிதானா பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்.